பக்கம் 12 மணி நேரத்துக்கு அப்புறமா எட்டும் அந்த குழந்தைங்களும் இருக்கக்கூடிய அந்த வேன் ஃபைனலா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. இவ்வளவு நேரம் ஜர்னிக்கு அப்புறமா நம்ம இன்னும் கலிபோர்னியால தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது. எட்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு குழந்தையா அந்த வேன்ல இருந்து வெளியே தூக்கப்படுறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க கிட்டயும் அவங்களுடைய பேரும் ஏஜும் என்னன்னு கேட்டு நோட் பண்ணப்படுது. இந்த 3 பேருமே இந்த பஸ்ஸை ஹைஜாக் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்து 12 அடி ஆழத்துக்கு ஒரு குழியை நோண்டி இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பழைய ட்ரக்கையும் வச்சு புதைச்சிருக்காங்க. அந்த ட்ரக்குக்குள்ள போறதுக்காக அதோடைய மேல் பகுதியில ஒரு சின்ன ஓட்டையையும் கட் பண்ணிருக்காங்க. அந்த ஓட்டையில தான் இந்த ஏணியும் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஓட்டை வழியா அந்த ட்ரக்குக்குள்ள இறங்கிடுறாங்க. அந்த ட்ரக்குக்குள்ள இவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, தூங்குறதுக்கான ஒரு மேட்ரஸ், அது மட்டும் இல்லாம டாய்லெட், இது எல்லாமே இருக்குது. ரொம்ப முக்கியமா வெளிக்காத்து உங்களுக்கு தேவைப்படும். அதனால ஒரு வென்டிலேஷன் சிஸ்டத்தையுமே அவங்க 3 பேரும் செட் பண்ணி வச்சுட்டு தான் போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புதைக்கப்பட்ட அந்த ட்ரக்குடைய ரூஃப்ல ஏதோ விழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. இவங்களால மேல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியல. ஆனா உயிரோட அந்த ட்ரக்ல வச்சு இவங்கள புதைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்க முடியுது.